இப்போல்லாம் கிராமத்தில் கூட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்களா? அட அது எங்கே? வாங்க பார்க்கலாம். இதாங்க எங்கள் ஊர் அங்கன்வாடி மையம். இந்த அங்கன்வாடி மையத்தில் பணிபுரிஞ்ச ஆயம்மா தாங்க இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க. ஸோ அவங்கள கௌரவிக்க விதமாக எங்கள் ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து அந்த அம்மாவுக்கு ஒரு சின்னதாக ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இவங்களோட ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா, இளமாறன் அப்பாவுக்கே இவங்க தான் பால்வடி ஆயம்மாவாக அவங்க கரியர் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இளமாறம் போகும்போது அவங்க கரியர் முடியுது. அப்படின்னா கிட்டத்தட்ட 35 இயர்ஸ் அவங்க இந்த ஃபீல்டில் இருந்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீல்டில் 35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஆயம்மா பற்றின ஒரு சில விஷயங்களை நான் இங்கே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 1 இயர் இந்த அங்கன்வாடி மையத்தில் பால்வடிக்கு டீச்சரே கிடையாது. ஸோ இந்த அம்மா தான் பசங்களுக்கு டீச்சராகவும் ஒரு ஆயம்மாவும் 1 வருஷமாக இருந்திருக்காங்க. அப்படின்றப்போ இதுவே ரொம்ப பெரிய விஷயந்தான். அவங்க எப்போ சாப்பாடு செய்வாங்க, எத்தனை மணிக்கு வராங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு 10:30க்கு 10:30 மணிக்கு மேலே போனீங்கன்னா, 10:30க்கே போனீங்கன்னா கூட குழந்தைங்கள உட்கார வச்சு ரைம்ஸு, அதுக்கப்புறம் கதைங்க, அவங்களுக்கு புக்கில் இருக்கிறது ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உட்கார்ந்து பண்ண வச்சுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆயம்மாவோட வேலை அது கிடையாது. சரி நம்மளுக்கு என்ன, நம்ம வந்தோமா சாப்பாடு ஆக்கணுமா போட்டோமா அப்படின்னு இல்லாமல் இவங்க எல்லாருமே நம்ம ஊர் குழந்தைங்க மற்ற குழந்தைங்களோட டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காகவே நிறைய ரைம்ஸு, புக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணுவாங்க. எப்படி ஆயம்மா நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், அட போறேக்கா நீ வேற, நாங்கள் எங்கன்னா பச்சுமா செஞ்சுமா, எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான், 35 வருஷம் இதில் இருக்கிறன்னா அதில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான், அப்படியே சொல்லி கொடுக்க வேண்டியது தான், இதில் என்ன ஆகுது அப்படின்றாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு மனசுக்காகவே இவங்களுக்கு இந்த ஒரு மாரி ஃபங்க்ஷனுகளில் இதுமாரி 10 ஃபங்க்ஷன் பார்த்தாலும் இவங்களுக்கு ஈடாகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை விட இளமாறனுக்கு தான் ஆயம்மானா அவ்வளோ பிரியம். ஆயம்மா சோறு குத்தா தான் சாப்பிடுவேன், ஆயம்மா முட்டை குத்தா தான் சாப்பிடுவேன், ஆயம்மா தான் ஓட்டணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஊருக்கு போய் எங்கன்னா வந்தோன்னா வீட்டில் கூட அவங்க ஆயாட்ட கூட சொல்ல மாட்டான். நேராக போனோடனே பால்வடி ஆயம்மாக்கிட்ட தான் நாங்கள் நேற்று ஏன் வரலன்னு ஒரு கேள்வி இப்போ கேட்டால் போதும், மொத்தத்தையும் புட்டு 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 வச்சுருவான். ஒரு ஃப்ரெண்டு தான், ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் ஆயம்மா இளமாறனுக்கு. ஸோ ஃபைனலாக அந்த அம்மாவுக்கு செய்ய வேண்டிய மரியாதை எல்லாமே ஊர் சார்பாக மிக சிறப்பாக செஞ்சோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஊர் நர்ஸம்மாலாம் வேறு வந்திருந்தாங்க. அவங்களும் அந்த அம்மாவை கௌரவிச்சாங்க. ஆயம்மாவோட பசங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணாங்க. லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி லஞ்ச் ப்ரொவைட். ஸ்கூல் பசங்க, பால்வடி பசங்க பாருங்கள், இளமாறன் மீடியமான காரமாக தான் சாப்பிடுவான். ஆனால் மீடியமான காரத்தை இருந்ததுனால ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டான். கேட்டால் ஆயம்மா கொடுத்தாங்களாம். பாருங்கள் எடுத்து சாப்பிட்றத. எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டு ஃபைனலாக தேசிய கீதம் பாடி ஃபங்க்ஷனை நிறைவு செஞ்சிட்டோம். எங்களோட இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.